ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியோடைய கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 வினாக்கள் இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் 50 கேள்வியை மட்டும் பார்க்கலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்றைய முதல் வினாவை பாருங்கள். இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவிற்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது என்ன டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த கொஷின் வந்து ரிப்பீட் கொஷினுங்க. விடையை பார்க்கலாமா? விடை சுட்டு விடை. இரண்டாவது கேள்வி, சரியான விடை வகையை தெரிவு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இந்த வினாவை எத்தனைதாவது தான் நாமளும் பார்க்குறது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. விடையை பார்க்கலாமா? விடை இனமொழி விடை. மூன்றாவது கேள்வி, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். மாணவர் கேட்குறாரு, இந்த கவிதையின் பொருள் என்ன ஐயா அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. இது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க. இது அறியா வினா. நான்காவது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. டெலிகேட். டெலிகேட் அப்படின்னா என்ன? விடையை பார்க்கலாமா? டெலிகேட்னா பேராளர். ஐந்தாவது கேள்வி, சரியான கலைச்சொல்லால் பொருத்துக. கலைச்சொற்களை பொருத்த சொல்கிறாங்க. பொறுத்துங்க. பொறுத்துட்டிங்களா? இந்த கலைச்சொல் ஆல்ரெடி வந்திருக்குது, பட் கொஞ்சம் மாறி இருக்குது. விடையை பார்க்கலாமா? விடை ஏதா ஆன்சர். அகழ்வாய்வுனா எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல்னா எபிகிராஃபி, பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன், புடைப்பு சிற்பம்னா எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். இதுதான் ஆன்சர். ஆறாவது கேள்வி, மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மீடியா என்பது என்ன? பேசிக் தான். விடையை பார்க்கலாமா? விடை ஊடகம். ஏழாவது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். இது வந்து ஒரு ஊமைங்க. இந்த ஊமைக்கான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிட்டா என்ன ஆகும்? அது செதறி போயிடும். இது எதை குறிக்கிறது? ஒற்றுமையின்மையை குறிக்கிறது. எட்டாவது கேள்வி, பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? இதனுடைய பொருள் என்னதுங்க? இயலாத செயல். ஒன்பதாவது கேள்வி, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த ஊமையின் பொருளை தேர்க. அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பொருள் என்னங்க? கிணறு வெட்டுறோம், அதுலேருந்து பூதம் வருது. இது எதிர்பாரா நிகழ்வு. பத்தாவது கேள்வி, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எந்த டைப்பான வாக்கியம்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். விடையை பார்க்கலாமா? விடை பிறவினை வாக்கியம். 11வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். இது எவ்வகையான வாக்கியம்? அவர்கள் நன்றாக படித்தனர். விடையை பார்க்கலாமா? இது தன்வினை வாக்கியம். 12வது கேள்வி, தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. இது எந்த டைப்பான தொடர்ன்னு கேட்குறாங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, இது எந்த டைப்பான தொடர்? இது வினா தொடர். 13வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இவங்களே விடையை கொடுத்துட்டாங்க, அந்த விடைக்கேற்ற வினாவை கேட்குறாங்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். இது வந்து விடைங்க. இந்த விடைக்கு எப்படி வினா வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சீதா ஆன்சர். நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? இப்படி தான் கேள்வி வரணும். 14வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை என்னது? எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? எறும்பு எதற்காக பாடுபடுகிறது
இப்படி தான் கேள்வி வரணும். 15வது கேள்வி, இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்னோசை என்ற சொல்லை பிரித்து எழுதணும். பிரித்தா எப்படி வருங்க? விடையை பார்க்கலாமா? இனிமை கூட்டல் ஓசைன்னு வரும். 16வது கேள்வி, பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்து, பொறுத்து. இதை கரெக்டாக பொருத்தி எது பொருந்தி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷனாக இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. 2ம் 3ம் சரி. நல்லாரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து. இதான் கரெக்டாக வருது. 17வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கீழே இருக்கிற 4 தொடரில் எந்த தொடர் சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தியாச்சா? விடையை பார்க்கலாங்களா? சி தான் ஆன்சர். வன்மையில்லையோர் வறுமையின்மையால். இப்படி தான் வரணும். 18வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க? சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. ஒழுங்குபடுத்துங்க. எது கரெக்டாக வரும்? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். 19வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இங்கேயும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றணும். எது கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எது கரெக்டாக வந்திருக்கு? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. இதான் கரெக்டான சொல் வரிசை. 20வது கேள்வி, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சொற்களை அகர வரிசைப்படுத்தணும். அகர வரிசைப்படுத்துங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது 2வதாக வரும்னு கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, விடையை பார்ப்போம். ஏ தான் ஆன்சர். சங்கு, சுண்டல், நுங்கு, பட்டணம், பிஞ்சு, பஞ்சம், வண்டி. இதுதான் கரெக்டான ஆர்டர். 21வது கேள்வி, கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? வா, தேன், மலர், பை, நூல். இதை கொடுத்துருக்காங்க. இதை அகர வரிசைப்படி கரெக்டாக அமைக்க சொல்கிறாங்க. எது ஃபஸ்ட்டு வரும்னு கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். அதாவது தேன் இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். தே, அடுத்தது நூ, அடுத்தது பை, அடுத்தது மா, அடுத்தது வா. இதுதான் கரெக்டான ஆர்டர். 22வது கேள்வி, பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. பிடி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இந்த வேர் சொல்லேருந்து வினை எச்சத்தை கேட்குறாங்க. எது வினை எச்சம்? விடையை பார்க்கலாமா? பிடித்து அப்படிங்கிறது தான் வினை எச்சம். 23வது கேள்வி, நட என்ற வேர் சொல்லின் வினைமுற்று அறிக. நட அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இந்த வேர் சொல்லேருந்து வினைமுற்ற கண்டுபிடி சொல்கிறாங்க. எது வினைமுற்று? விடையை பார்க்கலாமா? விடை நடக்கிறது. இதுதான் வினைமுற்று. 24வது கேள்வி, வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. பெயரெச்சம் அதை கண்டுபிடிக்கணும். வா என்பது ஒரு பெயர் சொல். இதிலிருந்து பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை வந்த என்பது பெயரெச்சம். 25வது கேள்வி, அரைந்தனன் வேர் சொல்லை தருக. அரைந்தனன் இது ஒரு சொல். இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? அரை என்பது வேர் சொல். 26வது கேள்வி, வேர் சொல்லை கண்டறிதல். கேட்டார். கேட்டார் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கேள் என்பது வேர் சொல். 27வது கேள்வி, பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக. வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பேசு என்பது தான் வேர் சொல். 28வது கேள்வி, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எந்த டைப்பான விடையாகும்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த கொஷின் ரிப்பீட் கொஷின். விடையை பார்க்கலாமா? ஏவல் விடை. 29வது கேள்வி, தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. நல்லா பாருங்கள்.
குறிக்கும் சொல் கிடையாது, குறிக்கும் சொல்லை அல்லாதது. எந்த சொல் தானியங்களை குறிக்காதுன்னு கேட்குறாங்க. எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள். எது தானியங்களை குறிக்காது? விடையை பார்க்கலாமா? சிவியல் என்பது தான் தானியங்களை குறிக்காது. அப்போ சிவியல் என்பது எதை குறிக்கும்? 10ஆம் வகுப்பில் முதல் இயல்லையே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. படித்தவங்க கரெக்டாக ஆன்சரை போட்டு விடுங்க கமெண்ட்டில். சிவியல் என்பது என்ன? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 30வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இந்த புல்னா என்ன, இந்த புல்னா என்ன, இந்த புல்னா என்ன, இந்த புல்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இந்த புல், அதாவது இந்த புல்னா ஓரறிவு தாவரம், இந்த புல் அப்படின்னா பறவை. இதுதான் ஆன்சர். 31வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த குலைனா என்ன, இந்த குலைனா என்ன, கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இந்த குலை அப்படின்னா குண்டலத்தை குறிக்குது. இந்த குலைனா கொத்து, தாவரம் கொத்து கொத்தாக இருக்கும்ல, அதை குறிக்கிறது. 32வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. அதாவது சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க. எழுத்துக்களை மாற்றி போட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? டி தான் கரெக்டு. தேர்த், திரு இந்த ரூ வரணும், திருவிழாவிற்கு சென்றனர் இந்த இன் வரணும். இதுதான் கரெக்டு. 33வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எது? ஆங்கில சொல்லுக்கு நேராக அமைந்த தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. எது கரெக்டாக வந்திருக்கு கண்டுபிடிங்க. ஆங்கில சொல்லுக்கு நேராக எது கரெக்டாக வந்திருக்கு? விடையை பார்க்கலாமா? டெபிட் கார்டுனா பற்று அட்டை. இதுதான் கரெக்டாக இருக்குது. 35வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். ரேஷனல், இதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இது ரிப்பீட் கொஷினுங்க. விடையை பார்க்கலாமா? விடை பகுத்தறிவு. 35வது கேள்வி, கான்சனன்ட் சரியான தமிழ் சொல்லை எடுத்துஎழுதுக. கான்சனன்ட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது சரியான தமிழ் சொல் கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? மெய்யொலி. 36வது கேள்வி, பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக. எந்த தொடரில் பிறமொழிகள் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடரில் பிறமொழி இல்லை? விடையை பார்க்கலாமா? அதிகாலையில் விழித்தெழுதல் நன்று. இதுதான் தமிழ் சொல். 37வது கேள்வி, வலுவுச் சொற்களை நீக்கி எழுதுதல். வலுவுச் சொற்களை நீக்கி எழுதணும். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. கோழி முட்டை எந்த எழுத்தை போட்டிருக்காங்க பாருங்களேன். சரி, விடையை பார்க்கலாமா? கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. இதுதான் சரியானது. 38வது கேள்வி, மரபு பிழைகள், அதாவது வினை மரபை சரியாக பொறுத்த சொல்கிறாங்க. சோறு, சோறு சோறு கிடையாது, சோறை எடுத்து பொருத்தணும். என்ன சொல் அடுத்ததாக வரும்? விடையை பார்க்கலாமா? சோறு உண் அப்படிங்கிறது தான் கரெக்டான வினை மரபு. 39வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். கண்ணதாசன், கண்ணதாசன் எழுதிய நூல்களை கொடுத்துருக்காங்க. எந்த நூல் அவர் எழுதாத நூல்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை வீரத்தாய் அப்படிங்கிற நூலை அவர் எழுதலை. வீரத்தாய் இந்த நூலை நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறேன். இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் புக்கில் இல்லை, நான் படித்ததில்லை. அடுத்து 40வது கேள்வி, பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்க. எந்த சொல் பண்புத்தொகை அல்லாத சொல்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கண்ணுதல் என்பது தான் பண்புத்தொகை அல்லாத சொல். 41வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ, ஆல், உரு, கு, இதில் எந்த சொல் பொருந்தலைன்னு கேட்குறாங்க. எந்த எழுத்து பொருந்தாத எழுத்து? எப்படி கேட்குறாங்கன்னா வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? உரு என்பது தான் பொருந்தாது. ஏன்னா கு என்பதும் வேற்றுமை உருபு தான், ஐ என்பதும் வேற்றுமை உருபு தான், ஆல் என்பதும் வேற்றுமை உருபு தான்.
உரு என்பது வேற்றுமை உருபு கிடையாது. 42வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா இயல்களை கொடுத்துருக்காங்க. இந்த இயல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய இயல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இயல் மட்டும் பொருந்தாமல் வந்திருக்கு. அறத்துப்பாலில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அறத்துப்பால் தான் இதெல்லாமே, எனக்கே மறந்துருச்சுங்க. இது எல்லாமே அறத்துப்பால் தான். ஒன்றே ஒன்று மட்டும் மாறி வந்திருக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை குடிமை இயல் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். 43வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். கல் உண்டு. கல் உண்டு இதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? கல் இல்லை, இதுதான் எதிர்ச்சொல். 44வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இரு நிலம். இதுக்கான எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க. இரு நிலம். இதற்கான எதிர்ச்சொல் என்னதுங்க? எதிர்ச்சொல் சிறிய நிலம். 45வது கேள்வி, சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுதுக. சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுத சொல்கிறாங்க. பொருத்தமான எதிர்ச்சொல் என்னது? பார்த்தாவே தெரிகிறது. விடை சுறுசுறுப்பு. 46வது கேள்வி, இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதை சேர்த்தெழுதுங்க. இன்பு கூட்டல் உருகு, இதை சேர்த்தெழுதுங்க. என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? இன்புருகு அப்படின்னு வரும். 47வது கேள்வி, சேர்த்தெழுதுக. ஓடை கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுதணும். சேர்த்தெழுதுங்க. ஓடை கூட்டல் எல்லாம். விடையை பார்க்கலாமா? ஓடை எல்லாம். 48வது கேள்வி, சேர்த்தெழுதுக. கால் கூட்டல் இறங்கி. இதை சேர்த்தெழுதுங்க. கால் கூட்டல் இறங்கி. விடையை பார்க்கலாமா? கால் இறங்கி, இதான் ஆன்சர். 49வது கேள்வியிலிருந்து 53வது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துட்டாங்க. அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்க போகிறாங்க. நம்ம அதுக்கான பதிலை கொடுக்க போகிறோம். நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா, இந்த பத்தியை படிப்போம். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பத்தியெல்லாம் படிக்கலை. கொஷினை வாசிக்க போகிறேன். அதுக்கான விடையை நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுங்க. பத்தியெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஷினை பார்த்துட்டு அந்த கொஷினுக்கான விடை எங்கே இருக்குங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. நம்ம ட்ரைனிங் எடுக்கலாமா? 49வது கேள்வி, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? இதுதான் கேள்வி. கண்டுபிடிங்க. இங்கே இருக்கு பாருங்க. திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. அப்போ விடை திருவனந்தபுரம். 50வது கேள்வி, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாரப்பா அழைக்கிறாங்க? யார் அழைக்கிறாங்க? ஃபஸ்ட் வரியிலே இருக்குது பாருங்கள். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்போ விக்ரம் சாராபாய். 51வது கேள்வி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார்? 11வது குடியரசுத் தலைவர் யார்? திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அப்போ விடை அப்துல் கலாம். 52வது கேள்வி, இந்திய ஏவுகணை நாயகன் யார்? திரு அப்துல் கலாம் ஐயா அவங்க தம் பள்ளிக்கல்வியை எவ்வழியில் படித்தார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மீடியத்தில் படித்தவர் தான் அவர். 53வது கேள்வி, விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? எதுக்கு பயன்பட்டது? எதற்கு பயன்பட்டது? 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். கல்விக்காகத்தான் பயன்பட்டிருக்குது. விடை கல்விக்காகத்தான் பயன்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 53 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 53 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் நான் வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.